ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே வந்து தோற்க வேண்டிய ஒரு போட்டியை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. கடைசி கட்டத்தில் வந்து தோனி வந்து சூப்பராக தீபக் சஹார் கிட்ட வந்து ஆலோசனை கொடுத்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே அணி பேட் பிடிச்சப்ப கடைசி சமயத்தில் வந்து அம்பையர் வந்து தோனி கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அது எதை பற்றி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 2019 ஐபிஎல் தொடங்கினதிலிருந்தே மண்கட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சையாகவே இருந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து அஸ்வின் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா வந்து தலை தோனிக்கே வந்து வார்னிங் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு போட்டியிலையுமே வந்து மண்கட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பவுலர்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து அம்பத்தி ராயுடு பார்த்தீங்க அப்படின்னா பவுலர் வந்து பால் போடுவதற்கு முன்பாகவே வந்து கிரீஸை விட்டு வெளியில் போயிட்டு வந்து நின்றுருக்காரு. இதேமாரி வந்து பல முறை வந்து அம்பத்தி ராயுடு வந்து பண்ணியிருக்காரு பஞ்சாப் போட்டியின் போது. இதை வந்து அம்பையர் வந்து கவனிச்சிட்டாரு. அதை கவனிச்சுட்டு நேராக பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் நேராக தோனி கிட்ட போயிட்டு அம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவமாக இதை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. பால் போடுவதற்கு முன்பாகவே ராய்டு வந்து வெளியில் போயிடுறாரு, அதனால் வந்து அவரை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஸோ ஏற்கனவே வந்து மண்கட் வந்து பல பந்து வீச்சாளர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சூழலில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணார்னா தேவையில்லாமல் வந்து மண்கட் முறையில் தான் அவுட் ஆகி வெளியில் போயிடுவார் அப்படின்னு அம்பையர் வந்து சிஎஸ்கேனுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய தோனிக்கிட்டே வந்து முறையிட்டிருப்பார். அதன் பிறகு வந்து தோனி வந்து ராய்டு வந்து கண்டிச்சிருப்பார். அதன் பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா ராய்டு அவருடைய தவறை வந்து உணர்ந்துக்கிட்டு பவுலர் வந்து பாலை ரிலீஸ் பண்ண உடனே கிரீஸை விட்டு வெளியில் வர ஆரம்பித்தார். இந்த அம்பையர் மற்றும் தோனி இவங்க டிஸ்கஷன் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகளத்தில் வந்து கொஞ்ச நேரம் வந்து பரபரப்பு வந்து ஏற்படுத்துச்சு. இந்த 2019 ஐபிஎல் சீசனால் பார்த்தீங்க அப்படின்னா மண்கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டு இருக்கு ஒவ்வொரு மேட்ச்லையுமே. சரி, இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.